ராகவா லாரன்ஸுடைய வீடு பள்ளிக்கூடமா மாறப்போகுதா? அதை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காஞ்சனா 4 படத்துக்கு நான் அட்வான்ஸ் வாங்கிட்டேன். நான் வாங்குற முதல் பணத்தில் ஏதாவது நல்லது பண்ணுவேன். ஏதேதோ இலவசமாக கொடுக்குறோம். கல்வியை இலவசமாக கொடுக்கணும்னு தோணுச்சு எனக்கு. இந்த வீடு எனக்கு ரொம்ப ரொம்ப ராசியான வீடு. இதை வீடுன்னு சொல்கிறத விட கோவில்னு தான் நான் சொல்லணும். ஏன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு வாங்கின வீடு தான் இது. 60 குழந்தைங்க இங்கே இருக்காங்க. இந்த வீட்டை பள்ளியாக மாற்றி இலவசமாக கல்வியை கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதனால் இங்கே படித்து இப்போ ஆசிரியராக இருக்கக்கூடிய சகோதரியை இந்த பள்ளி ஆசிரியராக நியமிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்கள தான் நியமிக்கவும் போகிறேன். இப்படி ஒரு பிளான் எனக்கு இருக்குது அப்படிங்கிறத ராகவா லாரன்ஸ் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட தெரிவிச்சிருக்காரு. இவருடைய நல்ல மனசை பாராட்டி பலவிதமான நிறைய சப்போர்ட்ஸையும் நம்மளால் சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. ராகவா லாரன்ஸ் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் மாறவே இல்லைப்பா. மக்களுக்கு ஏதாவது செஞ்சுக்கிட்டே தான் இருக்காரு. எதுவும் முடியாதவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு நிறைய கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான நிறைய பாராட்டுகளையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இவருடைய இந்த நல்ல மனசை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.